ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி பார்ப்போமா. இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், என் ஸ்கூலில் இருந்து டயர்டாக வர குழந்தைங்களுக்கு இதில் ஒரு லட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா பிரிஸ்க் ஆயிடுவாங்க. அது மாதிரி இந்த லேடிஸ்ங்களுக்கு குறுக்கு வலி அந்த மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு அந்த பெயின் போகுங்க. இது ரொம்ப நல்லதுங்க, எல்லாருமே சாப்பிட்லாம், சின்னவங்க பெரியவங்களாம். இது எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு டம்ளர் கருப்பு உளுந்து, தோல் உளுந்து எடுத்துருக்கேங்க. அதை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. அதோட நீங்கள் எந்த டம்ளரில் எடுத்தீங்களோ அதே டம்ளரில் அரை கப்பு வேர்க்கடலை தோல் எடுத்து வறுத்து வச்சுக்கோங்க. அதையும் வறுத்து தனியாக அதோட சேர்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு 1/4 டம்ளர் எள்ளு வறுத்து எடுத்துக்கோங்க. எள்ளு வந்து ரொம்ப வறுக்க வேண்டாங்க, அந்த சூட்டில் போட்டிங்கனாவே நல்லா பொரிஞ்சு வந்துடும். இதுக்கப்புறமேட்டு நம்ம ஆற வச்சிடணுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட்டு கருப்புளுந்தையும் வேர்க்கடலையும் மட்டுமே அரைச்சிட்டு வந்துடலாம். ஏன்னா எள்ளு போட்டிங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்ட மாதிரி ஆகும். இதுக்கு நான் ஃப்ளேவருக்கு ஏலக்காய் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஃப்ளேவர் வேண்டான்னா, ஏன்னா கருப்புளுந்து வாசமே நல்லாயிருக்கும், அதனால தான் நீங்கள் இப்படி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இதை அரைச்சதுக்கப்புறமேட்டு நம்ம எள்ளையும் போட்டு அரைச்சிடலாம். இதில் 1/2 கப்பு, நம்ம எந்த டம்ளரில் எடுத்தோமோ அந்த டம்ளரில் 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வெல்லம் இருந்தாலும் ஓகே, தூள் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சி நம்ம சூடான நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி கை பொறுக்கிற சூட்டில் நல்லா பிடிச்சிங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான லட்டு ரெடிங்க. ஸ்கூல் லட்டு பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.